தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். செவாலிய செல்லாநாயக்கர் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி குபேர் சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் உள்ளாட்சி நாயகன் செல்லா நாயக்கர் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள புதிய நகரமன்ற கட்டிட வளாகத்தில் அவரின் திருவுருவப் படத்திற்கு கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் ராஜன், பொருளாளர் செல்வகுமாரி, செயலாளர் ரவிக்குமார், காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் குமார், முன்னாள் கவுன்சிலர் தனஞ்செயன், ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளர் சுப்புராயலு, நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் தில்லிபாபு மற்றும் மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவை அருங்காட்சியகம் இந்தியாவின் முதல் படம் அருங்காட்சியகமாக தொன்மையான வரலாற்று படங்களை காட்சிப்படுத்துவதோடு பல்வேறு தலைப்புகளில் சிறப்பு கண்காட்சிகளையும் தொடர்ந்து நடத்தி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக கலாம் விதைகளின் விருட்சம் குழு புதுவை அருங்காட்சியகத்துடன் இணைந்து மரபு நெல் விதை கண்காட்சி ஏற்பாடு செய்தது. இந்த கண்காட்சியை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி திறந்து வைத்து பார்வையிட்டார். கண்காட்சியில் பாரம்பரிய நெல் வகைகள் மற்றும் அவற்றின் தனிச்சிறப்புகளை பிரதிபலிக்கும் 51 வகையான மரபு நெல் விதைகள் இடம்பெற்றிருந்தன. இதில் ஆத்தூர் கிச்சிலி சம்பா, இந்திராயாணி, ரத்தசாலி, இலுப்பைப்பூ சம்பா, ஒட்டடையான், கட்டி சம்பா, கருங்குருவை, கருத்தக்கார், கருப்பு கவனி, கர்னூல் சன்னம், கள்ளிமுடையான், வெள்ளை கவனி, வெள்ளை பூங்கார், வெள்ளை பொன்னி, ஜோகா உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்தன. மேலும் முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகசுந்தரம், புதுச்சேரி அரசின் தலைமை செயலக சட்ட மொழிபெயர்ப்பாளர் கலைமாமணி, முனைவர் சுந்தரமுருகன், கலாம் சமூக இலக்கியம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அமைப்பின் நிறுவனர் இளங்கோவன், புதுச்சேரி முப்படை முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மார்கள் நலசங்கத்தின் நிறுவனர் ஜார்கன் மோகன், கலை முதியோர் இல்லத்தின் நிறுவனர் கலைவாணி கணேசன் ஆகியோர் கண்காட்சியை பார்வையிட்டனர். இக்கண்காட்சியினை கலாம் விதைகளின் விருட்சகம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் ராஜா தலைமையில் உதவி பேராசிரியர் முனைவர் ரேகா முன்னிலையில் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை புதுவை அருங்காட்சியக மேலாளர் மனோரஞ்சனி திருநாவுக்கரசு முன்னெடுத்து கண்காட்சி நடைபெற்றது. மணவெளி தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி வழங்கினால் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் தனது சொந்த நிதியிலிருந்து தலா 10,000 ரூபாய் வழங்கப்படும் என சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அறிவித்திருந்த நிலையில், நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மணவெளி தொகுதியில் உள்ள தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆகிய இரு பள்ளிகளும் 100% தேர்ச்சி பெற்றதை அடுத்து சட்டப்பேரவைத் தலைவர் தான் ஏற்கனவே அறிவித்தபடி தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவிகளுக்கும் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் 20,000, 2ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு ரூபாய் 15,000, பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களையும் சால்வை அணிவித்து பாராட்டி தலா ரூபாய் 10,000 வீதம் 48 மாணவர்களுக்கு ரொக்கப்பணத்தை வழங்கி சான்றிதழ்களையும் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி, பள்ளியின் துணை முதல்வர் ராஜசேகரன், பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர்கள், முக்கிய பிரமுகர்கள் ஞானசேகர், மாவட்ட தலைவர் சுகுமார், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், விவசாய அணி சக்திபாலன், மாநில செயலாளர் ஹேமா மாலினி, முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா, ஆண்டியார்பாளையம் சிவா, திருமலை நாகமுத்து, திருவேங்கடம் பழனி, சுகாதியா, ஜெயக்குமார், ஐயனார் மற்றும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் உள்ள ரெஸ்டோ பார்கள் காவல்துறை, கலால்துறை உதவியுடன் சட்டவிரோதமாக அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறி நள்ளிரவு வரை செயல்படுகின்றன. கலால்துறை மற்றும் காவல்துறையினர் கையூட்டு பெற்றுக்கொண்டு ரெஸ்டோ பார் உரிமையாளர்களுக்கு அடிமை போல் உள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். மாணவர் கொலை வழக்கை காவல்துறை திட்டமிட்டு குழி தோண்டி புதைக்க பார்க்கிறது. இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் காங்கிரஸ் கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என்று உறுதிபட தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் வந்தால் புதுச்சேரியில் பள்ளிகள், கல்லூரிகள், கோவில்கள், மசூதிகள், தேவாலயங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள ரெஸ்டோ பார்களின் அனுமதி ரத்து செய்யப்படும் என்றும் நாராயணசாமி தெரிவித்தார். ரெஸ்டோ பார்களால் புதுச்சேரி மாநிலத்துடைய கலாச்சாரம் சீரழிந்து வருகிறது. அதற்கு ரங்கசாமி அவர்களும் என்ஆர் பாஜக கூட்டணியில் பொறுப்பேற்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இதற்காக காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதியில சித்தானந்தசாமி கோயில் பக்கத்தில ஒரு பார் திறக்கும் போது கூட தேசிய நெடுஞ்சாலையில் பார் திறப்பதன் மூலமாக நிறைய விபத்துகள் ஏற்படும், அதை மூட வேண்டும் என்று, அதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்று நாங்கள் போராட்டம் நடத்தினோம். அதையும் மீறி அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. இப்படி கோயில்களுக்கு பக்கத்திலேயும், சர்ச்சுகளுக்கு பக்கத்திலேயும், மசூதிக்கு பக்கத்திலேயும், பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலேயும், மக்கள் வாழுகின்ற பகுதிகளிலேயும் இந்த ரெஸ்டோ பார்களை கொடுத்து லஞ்சம் பெற்றுக் கொண்டு பல 100 கோடி ரூபாய் இதன் மூலமாக லஞ்சம் பெற்றுக்கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இந்த ரெஸ்டோ பார்களை கொடுத்ததன் விளைவு புதுச்சேரி மாநிலத்தில் கலாச்சார சீர்கேடு மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கும் கேள்விக்குறியாகி இருக்கு. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்கள் சுதந்திரமாக வெளியே நடமாட முடியவில்லை. பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. புதுச்சேரி மாநில மக்கள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை வெளியில் வர அஞ்சுகிறார்கள். அதற்கு காரணம் சுற்றுலா பயணிகள் என்ற போர்வையில் புதுச்சேரிக்கு பல மாநிலங்களில் இருந்து வருகின்றவர்கள் புதுச்சேரி மாநிலத்தினுடைய அமைதியை கெடுக்கிறார்கள். இதற்கான முழு பொறுப்பை திரு ரங்கசாமி அவர்களும் என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் ஏற்க வேண்டும். இதில் முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, கணவரால் கைவிடப்பட்டோர் உதவித்தொகை, முதிர்கனி உதவித்தொகை மற்றும் விதவை தாயின் மகள் திருமண உதவித்தொகை போன்ற திட்டங்கள் அடங்குகின்றன. இத்திட்டங்களுக்கு உரிய விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து தகுதியுடையோருக்கு உதவித்தொகைகள் விரைவில் வழங்கப்பட வேண்டும் என்பதில் பொதுமக்கள் ஆவலுடன் உள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரென்கின்ற குப்புசாமி, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்துமீனாவை நேரில் சந்தித்து நிலுவையில் உள்ள விண்ணப்பங்கள் மற்றும் அவற்றின் செயல்முறை குறித்து விரிவான ஆலோசனை நடத்தினார். சந்திப்பின் போது தொகுதி மக்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் உடனடியாக பரிசீலிக்கப்பட்டு தகுதி நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு எந்தவித தாமதமுமின்றி உதவித்தொகைகள் வழங்கப்பட வேண்டுமென சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தினார். மேலும் அரசு வழங்கும் சமூக நல திட்டங்கள் தகுதியான அனைத்து பயனாளிகளுக்கும் சென்றடைய அலுவலக செயல்முறைகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்பதையும் அவர் முன்வைத்தார். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப்குமார் அறிவுறுத்தலின்படி தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு மற்றும் பள்ளிக்கு செல்லாத 1 வயது முதல் 19 வயது நிரம்பிய பிள்ளைகளுக்கும் குடற்புழு நீக்கும் மாத்திரைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கு காலாப்பட்டு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய மருத்துவ அதிகாரிகள் வினோதினி, சூர்யா மற்றும் நல்லம்மாள் ஆகியோர் தலைமை தாங்கி மாணவ மாணவிகளிடையே குடற்புழு நீக்கும் மாத்திரையின் முக்கியத்துவம் மற்றும் சரிவிகித ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை பற்றியும் எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன், மதியழகன், பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா ஆகியோர் குடற்புழுக்களால் ஏற்படும் இரத்த சோகை பற்றியும் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு குடற்புழு நீக்கும் மாத்திரைகளின் அவசியம் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிராமப்புற செவிலியர்கள் விருதம்பால், திருப்பம்மா, ஜெயசெல்வி, லலிதா, சித்ரா மற்றும் சரளா ராணி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர்கள் அனிதா, ஜெயசிலி, மகாலட்சுமி, ஞான சௌந்தரி, ஜெயமலினி, ஜெயந்தி, கலைவாணி, நந்தினி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையர்பாளையம் மற்றும் கோவிந்தன்பேட்டையில் உள்ள வாய்க்காலை மேம்படுத்துதல், தர்மாபுரி மகாலட்சுமி நகரில் வாய்க்கால் மற்றும் சாலை அமைத்தல், ஐயங்குட்டிப்பாளையம், சப்தகிரி டைமண்ட் சிட்டி பகுதியில் வாய்க்கால் அமைத்தல் என 57.49 லட்சம் செலவில் வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஏ.கே. ஆறுமுகம் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மற்றும் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் சில பொதுமக்கள் அண்மையில் பல்வேறு உடல்நலக் குறைபாடுகள் காரணமாக சிகிச்சைக்காக இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் சிலர் விபத்து காரணமாகவும், சிலர் காய்ச்சல், சுவாச கோளாறுகள் மற்றும் பிற தீவிர நோய்களுக்காகவும் மருத்துவர்களின் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேர் என்கின்ற குப்புசாமி மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளை நேரில் சந்தித்தார். ஒவ்வொருவரின் உடல்நிலை குறித்தும் மருத்துவர்களிடம் தனிப்பட்ட முறையில் விசாரித்த அவர், நோயாளிகளுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் மன உறுதி அளித்து விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவீர்கள் என்ற ஆறுதல் கூறினார். இந்த சந்திப்பின் போது மருத்துவமனையின் உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி டாக்டர் ரவி, பல்வேறு பிரிவு மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் உடன் இருந்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் அனைவருக்கும் தேவையான மருத்துவ வசதிகள் தாமதமின்றி வழங்கப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு அறிவுறுத்தினார். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகத்சிங் நகர் பகுதிக்கு ரூபாய் 16 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் அன்னபிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்பின் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் சாரங்கபாணி, சுப்பு, ராஜேஷ், மணிகண்டன், அம்சா, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள், கட்சி பிரமுகர்கள், கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். நூற்றாண்டு விழா காணும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 5வது மாநாடு ஏம்பலம் தொகுதி குடியிருப்பு பாளையம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. மாநாட்டிற்கு புதுச்சேரி விவசாய சங்கத்தின் தலைவர் மாசிலாமணி மாநாட்டு கொடியை ஏற்றி துவக்கி வைத்தார். ஆனந்தவள்ளி, நாராயணசாமி, ஆறுமுகம் ஆகியோர் தலைமை தாங்கினர். தொகுதி துணை செயலாளர் பக்தவச்சலம் அஞ்சலி உரையாற்றினர். ஏம்பலம் தொகுதி செயலாளர் பெருமாள் அறிக்கையை வாசித்தார். மாநில துணை செயலாளர் சேது செல்வம், தேசிய குழு தினேஷ் பொன்னையா, கீதநாதன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மாநாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறந்த கல்வி கிடைக்க கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும், 100 நாள் வேலையை முழுமையாக வழங்க வேண்டும், குண்டும் குழியுமாக இருக்கும் குடியிருப்பு பாளையம் தார் சாலையை போர்க்கால அடிப்படையில் புதுப்பித்து தர வேண்டும், அரசு நியாய விலைக் கடைகளை முழு நேரம் திறந்து அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநாடு நடைபெற்றது. இம்மாநாட்டில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிறைவாக சசிதரன் நன்றி கூறினார். சென்னையில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்ற பாடலாசிரியர் வைரமுத்து, ராமர் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் என பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இவரது இந்த பேச்சுக்கு இந்து அமைப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் வைரமுத்துவின் இந்த பேச்சை கண்டித்து புதுச்சேரி பாஜக மகளிர் அணி சார்பில் அதன் தலைவி தாமரை செல்வி தலைமையில் இந்திரா காந்தி சதுக்கம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வைரமுத்துவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து வைரமுத்துவின் உருவப்படத்தை கிழித்து எறிந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். யார்
காரைக்காலில் புகழ்பெற்ற புனித தேற்றரவு அன்னை ஆலயம் உள்ளது. இவ்வாலயம் பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி காலத்தில் 1759ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஆலயமாகும். 133 அடி உயர மணிகுண்டு கோபுரம் உள்ள ஆலயம் என்பதும் மற்றொரு சிறப்பு. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு ஆலயத்தின் 284வது ஆண்டு திருவிழாவையொட்டி புனித வின்சென்ட் தே பவுல் சபை சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. தலைமை பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் தலைமையில் தூய மரியன்னை மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த இரத்த தான முகாமினை இணை பங்கு தந்தை சாமிநாதன் செல்வம் தொடங்கி வைத்தார். இம்முகாமில் துணை பங்கு தந்தை சாமுவேல் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மரியாவின் சேனை, திவ்யதாஸ், புனித வின்சென்ட் தே பவுல் சபை, புகழ் அரசு, ஆசிரியர் குழு வின்சென்ட் ஆகியோர் செய்திருந்தனர். இம்முகாமில் இரத்த தானம் அளித்த தன்னார்வலர்களுக்கு சத்தான உணவுகள் வழங்கப்பட்டது. திண்டிவனம் அன்னை ஸ்ரீ சாரதா சேவா அறக்கட்டளை 12ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வேத பாராயணத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு பஜனை, சொற்பொழிவு ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து 108 பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜையில் பெண்கள் தங்கள் கொண்டு வந்திருந்த குத்துவிளக்கிற்கு மகாலட்சுமியாக அலங்கரித்து குங்குமார்ச்சனை, மலரர்ச்சனை ஆகியவை செய்யப்பட்டன. தொடர்ந்த நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்தின் துறவியர் பெருமக்களும் மற்றும் ஸ்ரீ சாரதா ஆசிரமத்தின் துறவி சகோதரிகளும் கலந்து கொண்டு அருளாசி வழங்கினர். இதில் பெண்கள் கலந்து கொண்டனர். நெடுங்காடு கொம்பின் பஞ்சாயத்து மூலம் 12,56,000 ரூபாய் மதிப்பீட்டில் காரைக்கால் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதிக்குட்பட்ட நெடுங்காடு புத்தக்குடி தொண்டமங்கலம் பகுதிக்கு உட்புற சாலைக்கு தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கொம்பின் பஞ்சாயத்து ஊழியர்கள், அதிகாரிகள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு புரட்சி தலைவி அம்மா பேரவை மாநில செயலாளர் ராஜா தலைமை தாங்கினார். புதுச்சேரி மாநில மேற்கு மாநில செயலாளர் சேகர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். இந்த முகாமில் மக்களுக்காக சிறப்பு மருத்துவமாக இரத்த பரிசோதனை செய்யப்பட்டு பிபி, சுகர் உள்ளிட்டவை மக்களுக்கு இலவசமாக சரிபார்க்கப்பட்டது. மேலும் கண்பார்வை பரிசோதிக்கப்பட்டு முதியவர்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடியை மேற்கு மாநில செயலாளர் சேகர் வழங்கினார். இதில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இருந்து 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சியில் ஏழுமலை, குமார், சரவணன், ரவி, சேகர், ரகு, கேசவன், சுரேஷ், முருகன், ஜெயக்குமார், பால்கார் குமார், வெங்கடேஷ், அரவிந்தன், ரூபன், சக்திவேல், தட்சிணாமூர்த்தி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களை கஸ்தூரி கிளினிக்கல் லேப் நிறுவனர் கமலி, நந்தினி, ஷோபா, கண் மருத்துவர் முகமது முஹசின், பல் மருத்துவர் சுலேகா குமாரி ஆகியோர் பரிசோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரி ஐயங்குட்டி பாளையத்தில் உள்ள விவேகானந்தா சிபிஎஸ்இ பள்ளியில் விசுவ ஹிந்தி பரிஷத் வட தமிழக மாவட்ட நிர்வாகிகளின் 2 நாள் கூட்டம் தொடங்கியது. இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை கூட்டாக இந்த அமைப்பின் வட தமிழக தலைவர் ஆண்டாள் சொக்கலிங்கம், மாநில செயலர் பாலமணிமாறன், தமிழக அமைப்பு செயலர் ஆத்தூர் பாலாஜி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். இந்து அறநிலையத்துறை ஸ்ரீ வில்லிபுத்தூர் கோவில் கோபுரத்தை எடுத்துவிட்டு இந்து சமயத்துக்கு சம்பந்தமில்லாத மசூதி போன்ற சின்னத்தை பயன்படுத்தி வருவது கண்டனத்துக்கு உரியது. இதற்கான போராட்டத்தை வட தமிழக விசுவ ஹிந்து பரிஷத் முன்னெடுக்க உள்ளது. மேலும் விசுவ ஹிந்து பரிஷத் 60வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள குக்கிராமங்களிலும் இம்மாதம் 16ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி விழா நடைபெற உள்ளது. இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா நடக்கும். மேலும் தீபாவளி முடிந்து 4வது நாள் வேல் பூஜையும், 5வது நாள் விளக்கு பூஜையும், 6வது நாள் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் நிகழ்ச்சிகளை விசுவ ஹிந்து பரிஷத் ஒருங்கிணைக்கும். செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நாடு முழுவதும் உள்ள இந்து கோயில்களின் சொத்துக்களை பாதுகாக்கவும், ஆக்கிரமிக்கப்பட்ட இந்து கோயில்கள் சொத்துக்களை மீண்டும் ஒப்படைக்கவும் வலியுறுத்தி அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்களை சந்தித்து மனு அளிக்க உள்ளோம் என்றனர். தூத்துக்குடி ஜில்லாவுடைய கலெக்டர் என்ன சொல்லியிருக்காரு? மசூதிக்கு, சர்ச்சுக்கும் 20 லட்சம் ரூபா பணம் ஒதுக்க போகிறோம். ஒவ்வொரு மசூதிக்கு, சர்ச்சுக்கும் கூட நாங்கள் 5 to 20 லட்சம் ரூபா பணம் கொடுக்க போகிறோம். இந்த பணம் யார்கிட்ட வந்தது? இந்துக்களுடைய
சொத்துல இருந்து வரி கொடுக்கக்கூடியது வருது. ஆனா இந்துக்களுடைய பணத்தை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கறதுங்கிறது எந்த விதத்துல நியாயம்? ரெண்டாவது, இந்து அறநிலைத்துறை வளர்ச்சி அடையுதா? இந்து அறநிலைத்துறை அலுவலர்களும் அதை பார்க்கக்கூடிய அமைச்சர் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காரான்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். மக்களுக்கு நல்லா தெரியும் யார் வளர்ந்துட்டு இருக்கான்னு சொல்லி. திண்டிவனம் வட்டம் பெலாக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமி கோவிலில் 354ஆம் ஆண்டு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரர் ஜீவ முக்தி தினம் கொண்டாடப்பட்டது. விழாவை முன்னிட்டு சுவாமிகளுக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் அபிஷேகம் செய்து சுவாமிகளின் சிலை பரிமளமான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் ஓம் ராகவேந்திராய நமக எனும் ஜபத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்வில் அருகிலுள்ள கிராமங்கள் மற்றும் திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுவை நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட குயவர்பாளையம் பகத்சிங் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடி திருவிழா நடைபெற்றது. திருவிழாவில் அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பிறகு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முருகன், தம்பா, பிரபு, இளவரசு, லாண்ட்ரி குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் வீரர்வெளி பகுதியில் வஉசி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழா ஆகஸ்ட் 8ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு கணபதி ஹோமம், கொடியேற்றுதல், காப்பு கட்டுதலை தொடர்ந்து பால்குட வீதி உலா நடைபெற்றது. மேலும் கும்பம் படைத்தல் விழா தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கும்பசாதம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவில் விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் கவின். ஐடி ஊழியரான இவர் கடந்த ஜூலை 27ஆம் தேதி திருநெல்வேலி பகுதியில் தனது காதலியின் சகோதரரால் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு கட்சியினர், தலித் அமைப்புகள், மத்திய மாநில அரசுகள் உடனடியாக ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சாதி மறுப்பு திருமணம் செய்த தம்பதியர் காதலர்களை சாதி மத வெறியால் படுகொலை செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் சாதி ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை உடனே இயற்றிட வலியுறுத்தி புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் தேவபுழிலன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற உறுப்பினருமான பாலாஜி கலந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பினார். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் மாநில நிர்வாகிகள் செல்வநந்தன், அரிமா தமிழன், ஆதவன், கார்முகில், சுடர் வளவன், இழல் மாறன் உட்பட மாநில நிர்வாகிகள், தொகுதி செயலாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறப்பு சட்டம் இயற்றிடு தமிழக அரசு, தமிழக அரசு, காவல்துறையே அனைவரையும் கைது செய், அனைவரையும் கைது செய். தமிழக அரசு, காவல்துறையை, காவல்துறையாலே தடுத்து நிறுத்து. சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் இயற்றிடு. தடுத்து நிறுத்து.
புதுச்சேரி பிராந்தியமான ஏனம் தொகுதியை சார்ந்த சமூக சேவகர் தோட்டாராஜு தனது அரசியல் பயணத்திற்கான முதல் கூட்டத்தை ஏனமில் உள்ள தனியார் திருமண மகாலில் தலைமையேற்று நடத்தினார். இக்கூட்டத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதில் பேசிய தோட்டாராஜு, வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஏனம் தொகுதியில் நான் வேட்பாளராக களம் இறங்குகிறேன் என அவர் தெரிவித்தார். கூட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் எங்கள் ஓட்டு உங்களுக்குத்தான் என்று கூறினர். இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஏனம் தொகுதியில் பலத்த போட்டி நிலவும் என பொதுமக்கள் கூறுகின்றனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவேந்தர் நகர் ஸ்ரீமுத்து மாரியம்மன் கோவிலுக்கு தியான மண்டபம் தரை மேடை அமைப்பதற்காக அமமுக மேற்கு மாநில இணை செயலாளரும் சமூக சேவகியுமான லாவண்யா ரூபாய் 1 லட்சம் நன்கொடையாக வழங்கினார். இந்நிகழ்வின் போது தலைவர் செல்வராஜ், செயலாளர் சௌத்ரியன், துணைத் தலைவர் ராஜேந்திரன், துணை செயலாளர் அன்புமணி, பொருளாளர் சரவணன் மற்றும் ஊர் பொதுமக்கள், கோவில் நிர்வாகிகள் உடனிருந்தனர். திண்டிவனம் முட்டியூர் ஓம் அம்மச்சார் அம்மன் மற்றும் ஸ்ரீ பால் முனீஸ்வரனுக்கு 13ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு குளக்கரையில் கரகம் ஜோடித்து பால்குடம் எடுத்து வருதல் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து கரகம் கிராம வீதி வழியாக வலம் வந்து ஸ்ரீ அமைச்சார் அம்மனுக்கு சாகை வாத்தல் திருவிழா நடைபெற்றது. மேலும் வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ அமைச்சார் அம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர் பக்தர்களுக்கு ரம்யமாக காட்சியளித்தனர். தொடர்ந்து புஷ்ப விமானத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.